இந்த சாமான் தந்ததுக்கு பெரிய உதவியா தான் இருக்கு மக்களுக்கு. அப்ப உங்களுக்கு இல்ல முகம் காட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சம்பளமா அதிர்வீனம் உலகம் தண்ணிக்காண்டு நீரெல்லாம் இருந்தது. வணக்கம் அன்பான உறவுகளே, அப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்களும் சுகமாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வந்து நெதர்லாந்திலேருந்து ஒரு கிடைச்ச நிதியில் வந்து இன்றைக்கு உலர்ணவு கொடுக்க போகிறோம். நெதர்லாந்தில் வசிக்கும் உதயகுமார் சாந்தி தம்பதியினரின் பிள்ளைகள் சம்ஜோதன் மற்றும் கீர்த்திகா. இன்று கீர்த்திகாவின் பிறந்த நேரத்தை முன்னிட்டு வறுமை கோட்டுக்குள் வாழும் குடும்பங்களுக்கு உலர்ணவு பொதி கொடுக்க போகிறோம். இந்த நிகழ்வில் உங்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி உறவுகளை என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கல்யாணன்ற இடத்த நிற்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து கூடுதலாக வந்து தோட்ட தொழிலாளிகள் தான் கூட, அதாவது நாலாந்தான் கூலி வேலைக்கு போகிறார்கள் தான். இப்போ இந்த இதுக்கு பக்கத்தில் பின்னுக்கு தோட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்கள் இருக்குது. அந்த வயலுக்கு தான் கூட வேலையை போகிறது. அப்போ அந்த இடத்த இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடாக போயிடலாம், என்ன கொஞ்சம் தூரங்கள் உள்ளுக்க போகணும். அப்போ அதுக்காக சொல்லி நாங்கள் அந்த பக்கத்தில் ஒரு சரசம நிலையம் இருக்குது. அந்த சரசம நிலையத்தில்தான் இப்போ எல்லோரையும் இங்கே எல்லோரையும் வர சொல்லியிருக்கிறோம். விலை வச்சு இதில் வச்சு தான் கொடுக்க போகிறோம். மற்றது நாங்கள் வந்து கொடுக்குறது சரியான முறைக்கு தான் தரவெடுக்கிறோம். எப்படியான ஆக்கள் பரமக்கோட்டு கீழே வாழ்கிற ஆக்கள் அப்படியான ஆக்களை தான் எடுக்கிறோம். நாலாந்தம் கூலி வேலை செய்கிற ஆக்கள், மற்ற பெண் தலைமைத்துவம், இந்த உதவி இல்லாத ஆக்கள், அப்படியான ஆக்களை நாங்கள் தெரிவு செய்து எடுத்து இந்த உணவு பொதிகளையோ இந்த உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ யூடியூப் சேனல் செய்கிறோம் அம்மா. இப்போ நாங்கள் வந்து அவன் சம்மதம் கேட்டு அவன் ஓமன்னு சொன்னால் தான் அவன் முகம் வந்து அங்கே யூடியூப்பில் போடுறோம். அப்போ உங்களுக்கு இல்லை முகம் காட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை தான். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் உங்களோட சம்மதத்தோட நாங்கள் அந்த யூடியூப் சேனலில் போடுவோம். சரியோ? இப்போ அம்மாண்ட பேர் மனோன்மணி. எத்தனை வயசு அம்மாக்கு? 60. என்ன வேலை? நாங்கள் கூலி வேலையை தான் போகிறோம். இப்போ எங்களுக்கு தொழில் இல்லை. வீட்டில் மலையல் வெள்ளம் வயல் வேலை பண்ணீங்களா? எல்லாரும் கூட எல்லாரும் வயல் வேலை தான் போகிறேன். அப்போ இப்படியே போனால் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு வருவோம். சம்பளமாக அதிர்வீனம் 800 சாப்பாடும் தந்து எல்லா நாளும் வேலை எல்லா நேரம் வராது. எத்தனை மாதம் வீட்டில் இருக்கு. சாப்பாடு கஷ்டம் தானுங்க. நேரம் ஏதோ தின்னு சாப்பிட தானே வேணும். சாம்பலும் ஒரு மண்டாலும் எங்களுக்கு நெதர்லாந்தில் இருந்து ஒரு நிதி கிடைச்சிருக்குது. அப்போ அந்த நிதியை கொண்டு எங்களோட உறவுகள், அதாவது வறுமையில் வாழும் பரமக்கோட்டுக்கு கீழே வாழ்கிற உறவுகளுக்கு இந்த உலர்ணவு பதிவு வேண்டி கொடுக்க சொல்லி, அப்போ அந்த இதில் நாங்கள் வேண்டி இந்த ஒரு இடமா கொடுக்குறோம். அதுகளை தெரிவு செய்து. அப்போ இது அனுப்புன யாருன்னு சொன்னால் உதயகுமார் சாந்தி, நெதர்லாந்தில் இருக்கணும். அப்போ அவன் பிள்ளைகள் வந்து சம்ஜுதன், மற்றது கீர்த்திகா. இந்த அவன் கீர்த்திகான்ற பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த நிதி உதவி செய்திருக்கணும். நீங்கள் எங்கள் உறவுகளுக்கு இதை கொடுக்க சொல்லி. சரியோ? எங்களுக்கு இந்த உணவு தந்ததுக்கு நன்றி. சிறப்பாக வாழ வேணும். நீங்கள் கீர்த்தியாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீடுடைய காலம் வாழ்க. கீர்த்தியாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த உலர் உணவு பொதி கொடுக்க போகிறோம். கவனம்மாவா. சரியா? நன்றி நன்றி. பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். கீர்த்திகா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
உணவுப் பொருட்கள் வந்ததுக்கு நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உணவுப் பொருட்கள் வந்ததுக்கு நன்றி. மாசில்லாத வடிவா கதைவா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். இவர் கிளைமோர் போனது. நான் தான் 3 பிள்ளைகளையும் வச்சு வளர்த்து கொண்டிருக்கிறேன். கிளைமோர் குண்டு வடிச்சது சொன்னாங்க. வயலுக்கு தான் தோட்ட வேலை செய்து உழைச்சி கொண்டிருக்கிறேன். படிக்கணும் பிள்ளைகள். நான் தான் உழைச்சி தோட்ட வேலையை செய்து விடிய போனால் 5 மணிக்கு தான் விடுவினேன். 800 ரூபா தருவினேன் சம்பளம். அதை கொண்டு தான் வச்சு படிப்பிச்சில வேண்டாம் என்ன பிள்ளைகள் எல்லாம் தேவையா பெரிய என்ன எல்லா தேவையும் வேணும். அப்போ எல்லாம் செய்து கொண்டு வரேன். இந்த சாமான் தந்ததுக்கு பெரிய உதவியாக தான் இருக்கும் எங்களுக்கு. சொந்த சாமான் கிட்டியாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதோட இந்த பொதி சாமான் தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வேண்டுங்கக்கா. வயல்வெளிகளுக்கு தான் கூடுதலாக போகிறது. தோட்ட பொம்பளைலாம் போகிறது, ஆம்பளையும் போகிறது. மற்றது வேறு வேறு உதவிகள் எல்லாம் உதவிகள் வந்து செய்கிறத. எங்களுக்கு என்னென்னு சொன்னீங்க, இப்போ இன்றைக்கு வந்து நெதர்லாந்தில் இருந்து ஒரு நிதி வந்தது. அப்போ அந்த இதில் நாங்கள் இப்போ தெரிவு செய்து இப்போ இதுக்கு இந்த குடும்பத்தை கொடுத்துருக்குறோம். இப்போ இன்னும் மிதம் கொடுக்காத ஆக்கள் இருக்கு நம்ம இன்னும். அவைக்கு நாங்கள் அடுத்த கட்ட ஒரு நிதி வரையக்க அது கொடுப்போம். அப்போ நாங்கள் நீங்கள் ஆக்களை தெரிவு செய்து வச்சிருங்க. தெரிவு செய்து வச்சிருங்க. எல்லாருக்கும் கஷ்டம் தானம்மா. ஒருவருக்கும் கஷ்டம் இல்லைன்னு இல்லையா. கூடுதலாக இப்போ 1-2 தான் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் வழியும். மற்றபடி எல்லாம் தோட்டத்தில் தான் உழைக்க போகிறதும் எல்லாம் செய்கிறதும் தாங்கள் அண்டை உழைச்சி போய் பின்னரம் வந்தால் சில வேலை சாப்பிடுவேன். சில பேர் வேலைக்கு எதுவும் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிடணும். வேறு பிரியாணி இல்லாமல் எல்லாம் பிள்ளைகளும் இருக்குது. திடீர்னு செத்தது ஆச்சரியம் முடியுது. அப்படி எல்லாம் இருக்கணும். வெள்ளம் மழை இதுகள் வந்தால் இப்போல்லாம் தண்ணி வற்றிட்டுருங்க. உலகம் தண்ணிக்கான் நீரெல்லாம் இருந்தது. முத்தம்பள்ளியெல்லாம் தாண்டி தானுங்க. வீடுக்கோ உள்ளுக்கோ எப்பொழுதும் புற மாதிரியா. இப்போ நாங்களும் எப்பொழுதும் புற மாதிரியாண்டு பயத்துலாம் இருக்கிற பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் எங்களை உள்ளே இருக்கணும்ட்டு நாங்கள் அந்த கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம். சரியா. இப்போ என்ன சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு கட்டம் கொடுத்துருக்குறோம். அடுத்த கட்ட நிதி ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னால் இப்போ இங்கே மிச்சம் கொடுக்காதாக்கள் இருக்கணும். அவைக்கு அந்த அடுத்த கட்டமாக நாங்கள் கொடுப்போம். மற்ற நாங்கள் வந்து இப்போ அப்படி தான் ஆகலை சர்வீஸ் செய்துன்னு வாரோம். எனக்கு 70 வயதுங்க. வேலைகள் இல்லை. நானும் இருக்கிறோம். தொழில் அவன் தொழிலில் நானும் தொழிலில் முந்தி நல்ல தோட்டங்கள்லாம் செய்து நாங்கள் இப்போ பிள்ளைகளெல்லாம் திக்காக கல்யாணம் செய்து எல்லாம் போடணும். இப்போ ஒரு மகளோட வீட்டில் இருக்கிறோம். நாங்களும் இன்னும் ஒருக்கா அவன் பிரச்சனை இல்லை. அப்படியே அவளோட தான் இருக்கிறோம். அவளுக்கு இன்றைக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் நீங்கள். இன்றைக்கு கூப்பிடுவாங்க வந்து எடுத்துட்டு போகிறோம். அவருக்கு 2 பேரம்மா. ஒன்று குலசி படிக்கிறார், மற்ற ஓயல் படிக்கிறார். இந்த முறான் சோதனை 2 பொம்பளை பிள்ளை உண்டு. மூத்த 2வது ஆம்பளை பிள்ளை. அவளுடன் நாங்களும் இருக்கிறோம். எங்களுடன் இருக்கிறாவும். சரியா. அப்போ கதைச்ச சந்தோஷம். இந்த கஷ்டம்தான் கூட. நாங்கள் நீங்கள் நம்பிக்கை உதவி செய்யலாம், பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் கஷ்டம்தான், கூடுதலாக கஷ்டம்தான். அப்படி உங்களை போலாம் வந்து கேட்டு உதவி செய்து போட்டு போறவே. அதுதான் நாங்கள் போய் பாப்பின தானே. அப்போ அதில் நாங்கள் அதுங்களுக்கு அந்த பார நிதியில் அதுக்கு இந்த மாதிரி நாங்கள் இப்போ எல்லா இடமும் செய்து கொண்டு வருவோம். ஒரு இடமா பார்த்து செய்து கொண்டு வரோம். சரி, நன்றி. போடுவாங்க. சரி, இதுதான் சரசம நிலையம். இதில் வைத்து தான் இப்போ எல்லாருக்கும் கொடுத்தேன் நான். கொடுக்குறவன் சில பேர் எங்களுக்கு பெருசாக எடுத்து தாரையில அங்காளிக்கிறக்காரருக்கு வந்து பெருசாக எடுக்கிறீங்களா? அதை நீங்களாக தான் செய்யணும். இங்கே இருக்கிறவன் செய்ய இல்லை. இப்போ நான் சொல்லிக்கிறாங்க எடுப்பினா நான் தோட்ட வெளியில போய் தான் சாப்பிடுவோம். இப்போ மழைக்கு இல்லை.
அப்ப நாங்கள் அதால கஷ்டம்தான் மகளோட இருந்து சாப்பிடுறோம். சில ரோகம் புறாசர் கீழே இல்லை வீட்டோட இருக்கிறேன். சரியாம்மா கிடைக்குமா யோசிக்காங்க. பிறந்த நாளை கொண்டாடும் கீர்த்தி அவர்களுக்கும் எங்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். கீர்த்திகா சீரம் சிறப்புடன் வாழ வாழ்த்துகின்றோம்.